உலக ஸ்ட்ரென்த் லிப்டிங் விளையாட்டிற்கும் தமிழக அரசு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யுவராஜ் வலியுறுத்தியுள்ளார். உலக ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் 17 பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர். சர்வதேச அளவில் இந்த ஆண்டிற்கான 12வது உலக ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டி தாய்லாந்தில் நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்ட வீரர்கள், வீராங்கனைகள் 12 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 17 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தங்கப்பதக்கம் வென்ற யுவராஜ், எல்லா விளையாட்டையும் ஊக்குவிக்கும் தமிழக அரசு ஸ்ட்ரென்த் லிப்டிங் விளையாட்டிற்கும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாகவும், அந்த தொகையை ஊக்கத்தொகையாக தமிழக அரசு வழங்கினால் நன்றாக இருக்கும் என்றார். மேலும் ஸ்ட்ரென்த் லிப்டிங் போட்டிக்கு அரசு அங்கீகாரம் அளிக்க வேண்டி ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் அளித்துள்ளதாகவும், இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். 4 முறை வேர்ல்டு ஸ்ட்ராங்மேன் டைட்டில் பண்ணியிருக்கேன். நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமுக்கான அங்கீகாரம் கேட்குறோம். ஃபஸ்ட்டு இந்த கேம் அங்கீகாரம் கொடுத்தாலே கவர்மெண்ட் தானாக ஸ்போர்ட்ஸில் எல்லாமே சப்போர்ட்டும் பண்ணோம். இது விஷயமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியை மீட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்கோம், கவர்னருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கோம், முதலமைச்சர் கையிலேயே லெட்டர் கொடுத்துருக்கோம், போன வாரம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையிலேயே லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் எங்கள் சைடில் எல்லாமே ப்ரெஷர் பண்ணிட்டு தான் இருக்கோம், தவிர கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு காம்படிஷனுக்கும் 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டு போகிறோம். ஸோ அந்த ஊக்கத்தொகையாவது எங்களுக்கு திரும்பி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் போதும் தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ நாங்கள் சொல்கிறத கவர்மெண்ட்டு செவி கொடுத்து கேட்டாலே நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் 4 வருஷமாக வேர்ல்டு வின் பண்ணிட்டு தான் இருக்கோம், 4 வருஷமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருக்கோம், 4 வருஷமாக சிஎம் கையில் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வரல. பக்கத்து மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, பயிற்சி பண்ணுறதுக்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எங்கள் கை காசை போட்டு போய் வின் பண்ணிட்டு வந்தோம், கவர்மெண்ட்லேருந்து ஒரு பாராட்டு கூட எங்களுக்கு இல்லை. ஸோ வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்ல முடியுதே தவிர அதுக்கான அங்கீகாரம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வரல. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ணிட்டு வந்திருக்கோம், மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த முறையாவது கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் பண்ணுறவங்களுக்கு 3 கோடியும், சில்வர் பண்ணுறவங்களுக்கு 2 கோடி, பிரான்ஸ் பண்ணுறவங்களுக்கு 1 கோடி ரூபா சொன்னார். அதர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எந்த கேம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணாலும் அவங்களுக்கு 20 லட்ச ரூபா கேஷ் அவார்ட் சொன்னார். ஆனால் இது அதர் கேம் தான் வருது, நாங்களும் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், இன்னும் எந்த சப்போர்ட்டும் வரல.